ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற செஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைஸோட பார்ட் 2. இப்போ பார்ட் 1ல என்ன சார் எடுத்திருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸோட வந்துட்டு ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 6 சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் சைடோட ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கான்செப்ட் இருந்துச்சு. அதெல்லாமே நம்ம இதோட ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த செஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த டாபிக் லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு இந்த பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஓகே. நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா இதோட பார்ட் 1ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்துட்டு 2011ல இருந்து இப்போ 23 வரைக்கும் வந்துட்டு டிஎன்பிசியோட குரூப் 1, 2, 4 இது போக வந்துட்டு வேரியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட அந்த டைஸ் அது பகடன்னு சொல்லுவோம். அந்த அந்த சம்ஸை தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் எப்பயும் போல வந்துட்டு ஃபார் each and every கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் டைம் தருவேன். நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி கிடைச்ச ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் எவ்ரி 60 செகண்ட்ஸ் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஒரு சின்ன ஓவர்வியூ. நம்ம இந்த பார்ட் 1ல நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைஸ்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்துட்டு 6 சைட்ஸ் இருக்கும். ஒரு சைடுக்குமே வந்துட்டு 4 அட்ஜசன்ட் சைடு இருக்கும், ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கும். இதுதான் கான்செப்ட் நம்பர் 1ல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அப்போ அட்ஜசன்ட் சைடு எல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அட்ஜசன்ட் சைடை வச்சு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். அப்போ செகண்ட் கான்செப்ட்ல என்ன லேர்ன் பண்ணிருப்போம்னா, ரெண்டு இமேஜ்ல வந்துட்டு இங்க 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? கான்செப்ட் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 2 இமேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாச்சும் 2 நம்பர் காமனா இருக்கும். ரிமைனிங் 2 நம்பர் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்க அந்த 2 நம்பர் வந்துட்டு ஆப்போசிட் சைடுன்னு வச்சிருப்போம். ஓகே. அந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு சம்ம நான் டிஸ்பிளே பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் உங்களுக்கு ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லாமே சேர்ந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 to 3 சம்ஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கான ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, so which color is an opposite to the plane having blue colorனு கேட்டிருக்காங்க. இந்த இந்த டைஸ்ல வந்துட்டு ப்ளூவோட ஆப்போசிட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 4 டிஃபரெண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்களா? ஒரு இமேஜ்லயும் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ப்ளூவோட அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளூவோட அட்ஜசன்ட் எவ்வளவு தெரிஞ்சு நம்மளால ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்செப்ட் படி வந்துட்டு 4 அட்ஜசன்ட் தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாருங்க, ப்ளூக்கு நியர்பை என்ன இருக்கு? ரெட் இருக்கு, தென் வந்துட்டு கிரீன் இருக்கு. நம்ம கான்செப்ட்ல லேர்ன் பண்ணிருக்கோம். ஒரு இமேஜ்ல வந்துட்டு ப்ளூவை தவிர பாக்கி நீங்க பார்க்கக்கூடிய சைடு எல்லாமே என்னவா இருக்கும்னா ப்ளூவோட அட்ஜசன்டா தான் இருக்கும். ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 4 அட்ஜசன்ட் தெரிஞ்சு அப்படின்னா ரிமைனிங் ஒன்னு தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்துட்டு ஏன்னா ப்ளூவோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் வந்துட்டு அட்ஜசன்ட் ஆயிரும். செகண்ட் இமேஜ்ல பாருங்க, ப்ளூக்கு நியர்பை என்ன இருக்கு? ரெட் அண்ட் ஆரஞ்சு. ஆல்ரெடி நான் ரெட் எழுதிட்டேன், இப்போ ஆரஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் இமேஜ்ல வந்துட்டு ப்ளூக்கு பக்கத்துல வந்துட்டு கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு. நான் ஆல்ரெடி கிரீன் எழுதிட்டேன், இப்போ பர்பிள் மட்டும் எழுதுறேன். ஓகே. இப்போ கன்ஃபார்ம் ரிமைனிங் ஒரே ஒரு சைடு மட்டும் தானே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது என்னன்னு சொல்ல முடியுமா எனக்கு? எந்த சைடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் பார்ட் 1 மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ரெக்கார்டட் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு நம்மளோட ஆப்ல, நீங்க பாத்துக்குங்க. உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா? இது இருந்தாலுமே நான் ஏன் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்றேன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றேன். எப்பவுமே இந்த மாதிரி 4 இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சைடோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எப்பயுமே வந்துட்டு 1 மினிட். நம்ம நார்மல் பேசிக்கான கான்செப்ட் தான். இப்போ நம்ம டைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு சைடு எடுத்தாலுமே அதுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்கும். இப்போ டாப் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட் பாட்டம்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட் பேக்ல தான் இருக்கும். இல்ல லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட் வந்து ரைட்ல தான் இருக்கும். இப்போ டாப்போட ஆப்போசிட் பாட்டம்ல இருக்குன்னா அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சைடு என்னவா இருக்கும்னா அதோட அட்ஜசன்ட் சைடா இருக்கும். அப்போ 4 அட்ஜசன்ட் தெரிஞ்சு அப்படின்னா ரிமைனிங் ஒன்று தான் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப அட்ஜசன்ட் எல்லாமே நீங்க ஒரு கலர் தவிர இப்ப இந்த டைஸ்ல வந்துட்டு கிரீன் பாக்குறீங்கன்னா கிரீனை தவிர நீங்க பார்க்கக்கூடிய ஆரஞ்சா இருக்கட்டும் இல்ல எல்லோவா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்துட்டு கிரீனோட வந்துட்டு அட்ஜசன்டா தான் இருக்கும். சரிங்களா? எஸ். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ப்ளூவோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்துட்டு ப்ளூக்கு நியர்பை என்னன்னு பார்க்கும்போது ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு. செகண்ட் இமேஜ்ல ப்ளூக்கு நியர்பை வந்துட்டு ரெட், ஆரஞ்சு. ஆல்ரெடி ரெட் எழுதிட்டேன், அப்போ ஆரஞ்சு மட்டும் எழுதுறேன். தேர்ட் இமேஜ்ல ப்ளூக்கு நியர்பை வந்துட்டு கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு. ஆல்ரெடி கிரீன் எழுதிட்டேன், இப்போ பர்பிள். இப்போ ரிமைனிங் ஒன்னே ஒன்று விட்டு போயிருக்குன்னா அது என்னது? எல்லோ தானே. அப்ப இந்த சம்மோட வந்துட்டு ஆன்சர் என்னவா இருக்கும்னா கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ப்ளூவோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் எல்லோவா இருக்கும். கிளியர்?
ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டைம் தரேன், நீங்க இந்த சம்க்கு ட்ரை பண்ணுங்க. சேம் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒரு 30 செகண்ட் முடிஞ்சு நான் சால்வ் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கிடைச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஆல்மோஸ்ட் வெரி குட். ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்க. நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா, ஜஸ்ட் நம்பர் 3ஓட எதிர்பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கேன். எனக்கு தெரியல. ஜஸ்ட் அப்ப கண்டிப்பா வந்துட்டு 3ங்கிற ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 6 நம்பர்ஸ்ல வந்துட்டு 3க்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்கும். அது எனக்கு இப்போதைக்கு எனக்கு என்னன்னு தெரியல. பட் லேட்டரா கண்டுபிடிச்சுக்கலாம். பட் எவ்வளவு அட்ஜசன்ட் சைடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 அட்ஜசன்ட் சைடு. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ்லயும் வந்துட்டு எந்த நம்பரோட ஆப்போசிட் கேட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க நம்பர் எப்பயுமே வந்து 3க்கு ஆப்போசிட்டா இருக்காது, அட்ஜசன்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து 3க்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா 6 இருக்கு, தென் 1 இருக்கு. செகண்ட் இமேஜ்ல 3 இல்ல. தேர்ட் இமேஜ்ல 3க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. ஆல்ரெடி 1 எழுதியாச்சு. ஃபோர்த் இமேஜ்ல 3க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 2 இருக்குங்களா? அப்ப நமக்கு எப்பயுமே வந்து கான்செப்ட் படி என்ன லேர்ன் பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைஸோட ஒரு சைடுக்கு வந்துட்டு 4 அட்ஜசன்ட் சைடு இருக்கும். அப்ப ரிமைனிங் விட்டு போனது தான் ஆப்போசிட்டா இருக்கும். 4 என்னவா இருக்கும்னா ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல வந்துட்டு 3யோட ஆப்போசிட் நமக்கு தெரியல. பட் 3க்கு வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு அட்ஜசன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ, அப்ப ரிமைனிங் ஒன்னு தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? இந்த ஐடியா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆன்சர் இஸ் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த சம்முக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அகைன் ஒரு 30 to 45 செகண்ட் முடிச்சு நான் சொல்லி தரேன். ஆன்சர் கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, so 4 position of your dice are shown. Which number in the face will be opposite to the face of number 3 ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பேசிக்கா வந்து 3யோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்ப கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த 4 இமேஜ் கொடுத்திருக்கனால டைரக்டா ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 1 என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ங்கிற நம்பருக்கு வந்து 4 அட்ஜசன்ட் இருக்கும். 4 வந்துட்டு அடுத்துள்ள பக்கம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு தான் ஆப்போசிட்டா இருக்கும். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்துட்டு 3க்கு நியர்பை என்ன இருக்குன்னு பாருங்க. 6 இருக்கு அண்ட் 5 இருக்கு. செகண்ட் இமேஜ்ல 3க்கு நியர்பை வந்து 2 வந்துருது. ஆல்ரெடி 6 நான் எழுதிட்டேன். தேர்ட் இமேஜ்ல 3க்கு நியர்பை வந்துட்டு 4 ஆல்ரெடி 5 எழுதியாச்சு. அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? 1 தானே ஆப்போசிட்டா இருக்கும். எஸ் ஆர் நோ? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? எஸ், 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே சார். அப்ப ரூல் நம்பர் 1 ஒண்ணுமே கிடையாது. அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சுனா, அது அடுத்துள்ள பக்கம்லாம் தெரிஞ்சுனா, ஒரு 4 அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சு அப்படின்னா அதை வச்சு மிஸ் ஆயிருக்க ஒரு நம்பர் வந்துட்டு ஆப்போசிட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ரூல் நம்பர் 1 நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே டைஸோட 4 டிஃபரெண்ட் இமேஜ் கொடுத்திருப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் 3 டிஃபரெண்ட் இமேஜ் கொடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 3 இமேஜ் ஆர் 4 இமேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா ரூல் நம்பர் 1 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. லெஸ் இங்க என்ன கொடுத்திருக்கானா சேம் அதே தான். 3யோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஒரு டைஸ் வந்துட்டு 3 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிருக்காங்க. அப்போ 3 டிஃபரெண்ட் இமேஜ் கிடைச்சிருக்கு. அந்த 3 டிஃபரெண்ட் இமேஜ்ல வந்துட்டு ஃபைண்ட் தி நம்பர் ஆன் தி ஃபேஸ் ஆப்போசிட் டு தி ஃபேஸ் 3ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடை 3 முறை உருட்டும் பொழுது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் 3ஓட வந்துட்டு எதிர்பக்கம் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ண எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு நம்ம ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் 3 ஆர் 4 இமேஜ் கொடுத்தாவே அந்த
4 adjacent வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்க. எனக்கு 3 ஓட ஆப்போசிட் வேணும். அப்போ வந்துட்டு 3 ஓட அட்ஜசன்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 1,2 வந்து 3க்கு பக்கத்துல வந்துரும். செகண்ட் இமேஜ்ல 3க்கு நியர்பை என்னவா இருக்குன்னா 5 இருக்கு. 1 ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் இமேஜ்ல 3க்கு நியர்பை என்னவா இருக்கு? 4 இருக்கா? அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? 6 தானே மிஸ் ஆயிருக்கு. ஐம் சாரி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதோட ஆன்சர். 1 வராது, 2 வராது, 5 வராது, 4 வராது. அப்ப என்ன வரும் ஆன்சர் வந்து 6 தானே. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சரிங்களா? இதோட ஆன்சர் வந்துட்டு 6. 6 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி சம்முக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈவன் ப்ரீவியஸ் இயர்னாலுமே நான் டைப்பை நான் பிரிச்சாச்சு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு ரூல் 1 யூஸ் பண்ணி, செகண்ட் சம்க்கு ரூல் 3, தேர்ட் சம்க்கு ரூல் 4 அப்படி கிளம்ஸியா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம எப்படி வந்துட்டு பார்ட் 1ல வந்துட்டு எப்படி கான்செப்ட் வைஸ் நம்ம லேர்ன் பண்ணணுமோ சேம் அதே மாதிரி அதே கான்செப்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நான் சம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சரிங்களா? ரூல் நம்பர் 2ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. நிறைய பேர் இந்த செஷனுக்கு புதுசுனால ஜஸ்ட் ரூல் நம்பர் 2 மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. இப்ப மட்டும் சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டைஸோட ஏதாச்சும் ரெண்டு நம்பர் இது வந்துட்டு ஒரே டைஸ் தான். 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரோல் பண்ணும்போது வில் கெட் 2 டிஃப்ரெண்ட் இமேஜ். ஆனா அந்த 2 டிஃப்ரெண்ட் இமேஜ்ல பாருங்களேன் 2 நம்பர்ஸ் காமனா இருக்கு பாருங்க. 2 and 5 காமனா இருக்கா? அப்ப என்ன சார் சொல்லுவீங்க? 2 and 5 காமனா இருக்குன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 and 4 என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. 6 and 4 வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் வரும். எதுக்காக வந்துட்டு நம்ம ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணலாம்? ஏன்னா ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணோம்னா 4 அட்ஜஸ்ட் கண்டுபிடிச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனா 4 அட்ஜஸ்ட் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 இமேஜ் ஆச்சும் நமக்கு இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது 2 இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 1 இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் ரூல் நம்பர் 2 யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரூல் நம்பர் 2 என்னன்னு நீங்க அதனால லேர்ன் பண்ணிக்கங்க. ரூல் நம்பர் 2ங்கிறது 2 இமேஜை கம்பேர் பண்ணீங்கன்னா 2 நம்பர் சேமா இருக்கும். அப்ப பாக்கி இருக்க 2 நம்பர் வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதர் இருக்கும். இந்த மாதிரி இது கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாருங்க. இந்த லேர்ன் பண்ண விஷயத்தை அப்படி இங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்கலாம். 3யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கேன். எனக்கு தெரியல. பட் அங்க பார்க்கும்போது பாருங்க 2 இமேஜை கம்பேர் பண்ணா ரூல் நம்பர் 1 நம்மள யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 2 இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே பாருங்க 2 and 5 காமனா இருக்கா? இப்போ 2, 5 காமனா இருக்குன்னா அப்ப 3 வந்துட்டு எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்? 4க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 3யோட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இது புதுசா லேர்ன் பண்ண கிடையாது, எடுக்க கிடையாது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல வந்துட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ அதை அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம் சொல்றேன். ஓகே. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட கரெக்ட் ஆன்சர் 4 தான்ப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே சார், இப்போ ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வேரியஸ் பொசிஷன் ஆஃப் யர் டைஸ் ஆர் கிவன் பிலோ. சார் சிம்பிளா வந்துட்டு 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் டு தி ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 1. 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. 1ஓட ஆப்போசிட் நம்மளோட புரிதலுக்காக வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா 1ஓட ஆப்போசிட் வேணும் அப்படின்னா இங்க 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ரூல் 1 யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து 2 அட்ஜஸ்ட் மட்டும் தான் கிடைக்குது. ஏன்னா 1ங்கிறது தேர்ட் இமேஜ்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒன்னு ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணும், இல்லைன்னா ரூல் நம்பர் 3 யூஸ் பண்ணும். ரூல் நம்பர் 3 உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலுமே நம்ம அந்த சம் வரமா பாத்துக்கலாம். ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2க்கு வந்து நமக்கு ஏதாச்சும் 2 இமேஜ் மட்டும் நம்ம பிக் பண்ணா போதும். ஒன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் பிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் பிக் பண்ணிக்கலாம். எப்படினாலுமே இங்க பாருங்க, நான் ஏன் தேர்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்றேன்னா எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 1ஓட ஆப்போசிட் தானே கண்டுபிடிக்கணும். 1 வந்து எங்க இருக்குன்னு பாருங்க, தேர்ட் இமேஜ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே லிசன். இப்போ 1 அண்ட் ரூல் 2க்கு வந்துட்டு இந்த தேர்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் கம்பேர் பண்ணுங்க. ஏதாச்சும் 2 நம்பர் சேமா இருக்கா? கிடையாது இல்லைங்களா? இந்த இது 2 கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க எந்த ரூல் அப்ளை பண்ணாலுமே யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். மாறி மாறி ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? எனக்கு ரூல் 1 அப்ளை ஆகல, ரூல் 2 அப்ளை பண்ணும்போது
இமேஜ் 1 and 3ல பாருங்க வந்துட்டு நம்பர் 3 and 2 வந்துட்டு சேமா இருக்கு பாருங்க. 3 and 2 சேமா இருக்கா? அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 4ஆ தானே இருக்கும். அப்படி வச்சு நம்ம ஆன்சர் லாக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரூல் நம்பர் 1க்கு மட்டும் தான் 4 இமேஜ் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ரூல் நம்பர் 2க்கு 3க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 2 இமேஜ் மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரூல் நம்பர் 2 வச்சு தான் இந்த சம் சால்வ் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் 1 and 3ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 and 2 வந்துட்டு சேமா இருக்கனால ரிமைனிங் இருக்கக்கூடிய 1ம் 4ம் ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். அதை வச்சு ஆன்சர் வந்துட்டு 1ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கிளியர்? எனி டவுட்? கிளியர்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் இஸ் 4. கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. இந்த சம் ட்ரை பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நீங்க எந்த ரூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாம், 2 யூஸ் பண்ணிக்கலாம், 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். எஸ் சார், இங்க 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கும்போது 3யோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி இந்த கொடுத்துருக்க 4 டிஃபரெண்ட் இமேஜ்ல வந்து 3 வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து நமக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் கிடைக்கணும்? 2 அட்ஜஸ்ட் தான். 2 அட்ஜஸ்ட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ரூல் நம்பர் 1க்கு வந்து எவ்வளவு அட்ஜஸ்ட் வேணும்? 4 அட்ஜஸ்ட் இருந்தா தான் ரிமைனிங் ஒன் வந்து நம்ம ஆப்போசிட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 2 வந்து யூ கேன் பிக் ஏதோ ஒரு 2 டயக்ராம் எடுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு டயக்ராம் பாத்தீங்கன்னா என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 and 6 காமனா இருக்கா? அப்ப 2 and 6 காமனா இருக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 3 and 4 தானே. அப்ப 3யோட ஆப்போசிட் என்ன இருக்கு? ஆன்சர் வந்துட்டு 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப 3யோட ஆப்போசிட் வந்துட்டு 4. ஃபர்ஸ்ட் 2 இமேஜை கம்பேர் பண்ணும் போதே செக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்பர் 2 and 6 வந்துட்டு ரெண்டுலயுமே சேமா இருக்குன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 and 4 வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது வந்து 3யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்துட்டு 4ன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே. 3யோட ஆப்போசிட் 4. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா வந்துட்டு 2ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? செக் பண்ணுங்க. 2ஓட ஆப்போசிட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ரூல் நம்பர் 1ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருந்தோம்னா 4 அட்ஜசன்ட் வச்சு ரிமைனிங் ஒன் ஆப்போசிட்டா எடுத்துக்கும். ரூல் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் 2 நம்பர் சேமா இருக்கும். அதை வச்சு ரிமைனிங் ஒன் வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதர் எடுத்துக்கும். ஓகேங்களா? ரூல் நம்பர் 3ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டைஸோட இதை வந்து நம்ம டாப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது லெஃப்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது ரைட்னு சொல்லுவோம். என்ன சார் சொல்ல வரீங்க? சப்போஸ் ஒரு டைஸோட ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கும். 2 இமேஜை கம்பேர் பண்ண ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கும். நம்பர் மட்டும் கிடையாது, பொசிஷனும் சேர்ந்தே சேமா இருக்கும். இங்க பாருங்க, இங்க 3 டாப்ல இருக்கா, அங்கேயும் 3 டாப்ல இருக்கு பாருங்க. அப்போ ஒருவேளை இங்க 5 இருந்து இங்க 4 இருந்துச்சுன்னா 5ம் 4ம் ஆப்போசிட் ஈச் தான் இருக்கும். இங்க 6 இருந்து இங்க 1 இருந்துச்சுன்னா 6ம் 1ம் ஆப்போசிட் ஈச் தான் இருக்கும். நம்ம ரூல்ல என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ண முடியுமா? ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2க்கு வந்து 2 நம்பர் சேமா இருக்கணும். இங்க 2 நம்பர் சேமா இல்ல. ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ண முடியுமா? ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணனும் அட்லீஸ்ட் 4 இமேஜ் ஆச்சும் இருக்கணும். இங்க 2 இமேஜ் தான் இருக்கு. இப்போ ரூல் நம்பர் 3ல வந்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த டைஸோட ஒருவேளை ரைட் சேமா இருந்துச்சுன்னா 2 லெஃப்ட்டும் 5ம் 4ம் ஆப்போசிட் இதுல இருக்கும். இங்க ஐம் சாரி, இங்க டாப் சேமா இருக்குங்க. டாப் சேமா இருந்துச்சுன்னா
5 வந்து இந்த லெஃப்ட் அந்த லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் வந்துட்டு அந்த ரைட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த டாப் வந்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2க்கு ஆப்போசிட்டா இருக்கு. மொத்தமே 6 நம்பர்ஸ் தான். 5 and 4 ஆப்போசிட், 6 and 1 ஆப்போசிட், அப்ப ரிமைனிங் 3 and 2 ஆப்போசிட்டா தானே இருக்கும். அந்த லாஜிக் தான் எழுதியிருக்கேன். சரிங்களா சார்? ஒருவேளை இப்போ இல்ல சார், என்னதான் லேர்ன் பார்த்துருந்தாலும் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சார் ஒருவேளை ரைட் சைடு சேமா இருக்கு. இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்குன்னா அப்ப என்ன சொல்லிக்கலாம்னா, இப்ப ரைட் சேமா இருக்குன்னா இப்ப என்ன லெஃப்ட்ல இருக்கு? 5 2 ஆப்போசிட்டா இருக்கும். டாப்ல என்ன இருக்கு? 1 3 ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப 6 1 எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்? 4க்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கு. நம்பர் வித் பொசிஷனோட சேமா இருக்கும். சார் ஒருவேளை பொசிஷன் மாறி இருந்துச்சுன்னா அதுவும் நான் சொல்லி தரேன். சரிங்களா? அப்போ கவனிச்சுக்கலாம். இது பாருங்களேன். இந்த ரூல் 3 அப்ளை பண்ண முடியுமான்னு இங்க பாருங்க. இங்க நமக்கு 2 ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா இமேஜ் 1 and 2ல பாருங்க 6 மட்டும் தானே சேமா இருக்கு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கு. 6 மட்டும் தான். அது எங்க இருக்குன்னா ரைட்ல தான் இருக்கு. ரைட்ல தான் இருக்கா? அப்ப கான்செப்ட் படி வந்துட்டு இந்த 2 வந்துட்டு எதோட ஆப்போசிட்டா இருக்கும்? இங்க 2 லெஃப்ட்ல இருக்குன்னா அங்க லெஃப்ட்ல இருக்க 5க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி டாப்ல இருக்க 4 வந்துட்டு அங்க டாப்ல என்ன இருக்கு? 1க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 6 வந்துட்டு எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்? 3க்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப சம்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 ஓட ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு 5. கிளியர்னா கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். செஷன் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். பட் இருந்தாலுமே ஜஸ்ட் மறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். So we are human being, right? அதனால தான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் கொடுத்து நான் சொல்லி தரேன்னு சொல்றேன். கிளியர் ஆச்சுங்களா? இது புரிஞ்சுங்களா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். எதோட ஆப்போசிட் வேணுமோ அந்த நம்பர் எங்க இருக்கோ அந்த இமேஜ் பிக் பண்ணிக்கங்க. இதுக்கு நியர்பை வந்துட்டு 6 4 6 4ல பாத்தீங்கன்னா அங்க 4 இருக்கு. பட் செக் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்காத பட்சம் தான் நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். சரிங்களா? 2 ஓட ஆப்போசிட் 5. 5 இஸ் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் தான், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் only ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இதோட கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சமயம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லேர்ன் பண்ண ரூல் 3 ரூல் 1 2 எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒன்னோட ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க. கிடைச்சுன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்னோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா? ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 வந்துட்டு செகண்ட் இமேஜ்ல இருக்கு இல்லைங்களா? செகண்ட் இமேஜ்ல அது தவிர பாக்கி என்ன இருக்கு? 3 இருக்கு. ஓகே, 3 வேற எங்க இருக்கு? ஓகே, இல்லங்க சொல்லி தரேன். இங்க பாருங்க. இமேஜ் இந்த ரெண்டு இமேஜ் கம்பேர் பண்ணுங்களேன். 2 and 3 கம்பேர் பண்ணுங்களேன். 2 and 3 கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணி பாருங்க. 2 and 3 பாருங்க காமனா இருக்கு. இப்ப 2 and 3 காமனா இருக்குன்னா அப்ப 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 6 இருக்கும் ஆன்சர். கிளியரா? கமெண்ட்ல கிளியர்னா கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இமேஜ் செகண்ட் அண்ட் தேர்ட் இமேஜ் வந்து ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணவே நமக்கு ஆன்சர் கிடைக்குது. கிளியர்? ஓகே ஃபைன். இந்த சம்க்கு ஓகே ஆன்சர் இஸ் 6. இந்த சம்க்கு ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் 10 ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா.
ஓகே listen சம் நம்பர் 10 தான நம்ம சால்வ் பண்ணோம் இல்லீங்களா 10 தான் சால்வ் பண்ணோம். இங்க பாருங்க நமக்கு 2 டிஃபரெண்ட் இமேஜ் கொடுத்தாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் 1 வந்து டாப்ல இருந்துச்சுன்னா பாட்டம்ல என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அப்ப கண்டிப்பா வந்துட்டு 1 வந்து டாப்ல இருக்குன்னா பாட்டம்ல வந்து 1 ஓட ஆப்போசிட் தான் இருக்கும். இப்ப இங்க ஜஸ்ட் நம்பர் 1 ஓட ஆப்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே கெஸ் பண்ணுங்க சொல்லி தரேன். நீங்க எந்த ரூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எஸ் ஆன்சர் கிடைச்சிருக்கும். லிசன் இது பாருங்களேன். நம்ம கன்ஃபார்ம் ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 4 இமேஜ் தேவைப்படும். ரூல் நம்பர் 2 அப்படின்னா ஏதாச்சும் 2 நம்பர் சேமா இருக்கணும். 2 நம்பர் சேமா இருக்கா அதுவும் கிடையாது. இப்போ கன்ஃபார்ம் ரூல் நம்பர் 3 வந்துட்டு நமக்கு யூஸா இருக்கணும் பார்க்கலாம். கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. டாப்ல ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. அப்ப டாப்ல சேமா இருக்குன்னா இந்த லெஃப்ட்ல இருக்க 5 வந்துட்டு இந்த 3க்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த ரைட்ல இருக்க 1 வந்துட்டு இந்த 6க்கு ஆப்போசிட்டா இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ பார்க்கும்போது எனக்கு டாப் சேமா இருக்குன்னா இந்த லெஃப்ட்ல 5ம் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய 5 3 ஆப்போசிட்டா இருக்கும். ரைட்ல இருக்கக்கூடிய 1 அண்ட் 6 ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 2 வந்துட்டு எதோட ஆப்போசிட்டா இருக்கும் 4 ஓட ஆப்போசிட். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு 6. 6 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். 6 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த ரூல் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. எஸ் ஆல்மோஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கும். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், கவனிச்சுங்க. 3 ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணுமா? செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு இமேஜ்ல மட்டும் தான் 3 இருக்கு. அப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 அட்ஜஸ்ட்மென்ட் தான் கிடைக்கும். அப்ப ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணி நமக்கு வேஸ்ட். அப்ப ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன விஷயம் பாத்தோம்னா ஜஸ்ட் 3க்கு நியர்பை இருக்க நம்பர் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பாருங்க 6 இங்க இருக்கா, 6 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கா, 5 இங்க இருக்கா. அப்ப இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இமேஜ் 1 அண்ட் 2ல வந்துட்டு ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணுங்க. ரூல் நம்பர் 2 என்ன? ஏதாச்சும் 2 நம்பர் காமனா இருக்குமா? என்ன 2 நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. 6 அண்ட் 5 காமனா இருக்கா? இப்ப 6 அண்ட் 5 காமனா இருக்குன்னா அப்ப 3 ரிமைனிங் கூட 3யும் 4 என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அவங்க கேட்டிருக்க 3 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு 4. கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. புரிஞ்சு இந்த சம்ல 2 விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். என்னதான் 4 இமேஜ் கொடுத்திருந்தாலுமே நம்மளால ஏன் ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ண முடியலன்னா நம்ம எந்த நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அது வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ்ல மட்டும் தான் இருக்கு. ஒரே இமேஜ்ல இருக்குன்னா நமக்கு எப்பவுமே ஒரு இமேஜ்ல வந்துட்டு 3 சைடு மட்டும் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஒரு நம்பருக்கு வந்துட்டு நியர்பை 2 அட்ஜஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்கும். 2 அட்ஜஸ்டன்ட் வச்சு ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்க முடியாது. அதனால தான் ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கறேன். இமேஜ் 1 அண்ட் 2லயே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருது. சரிங்களா? எஸ் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கிடைச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ் வெரி குட். 2 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஏன்னா இமேஜ் 1 அண்ட் 2ல பாருங்க ஒரே ஒரு நம்பர் 6 மட்டும் தான் சேமா இருக்கு. அதுவும் ரைட் சைடுல இருக்குன்னா அப்ப லெஃப்ட் சைடுல இருக்க 2 அண்ட் அங்க லெஃப்ட்ல இருக்க 5 ஆப்போசிட்டா இருக்கும். டாப்ல இருக்க 4ம் அங்க டாப்ல இருக்க 1 ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி 6 ஏதோ ஆப்போசிட்டா இருக்கும், 3 ஆப்போசிட்டா இருக்கும். அவங்க 2 ஓட ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு 5. இதுக்கு வந்துட்டு ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ண போதும். ஏன் ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணனா ஜஸ்ட் எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு நம்பர் பொசிஷனோட சேமா இருக்கு. கிளியர்? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. எஸ் ஆன்சர் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க.
இதுல ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்களேன். இதுல வந்துட்டு ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ரூல் நம்பர் 2னா ஏதாச்சும் 2 நம்பர் சேமா இருக்கணும் இல்லையா? 2 நம்பர் சேமா இல்ல. ரூல் நம்பர் 3 யூஸ் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சேமா இருக்கணும். செக் பண்ணி பார்த்தா 5 சேமா இருக்கு. ஆனா பொசிஷன் மாறி இருக்கு. பொசிஷன் மாறி இருந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னா வெரி சிம்பிள். எந்த நம்பர் சேமா இருக்கோ ஒரே ஒரு நம்பர் தானே சேமா இருக்கு. ரூல் நம்பர் 3 யூஸ் பண்ண முடியாது. பட் இதுக்கான ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பர் சேமா இருக்கோ சும்மா இது ஃபர்ஸ்ட் இமேஜோட 5 இது செகண்ட் இமேஜோட 5 அது என்ன சார் சொல்ல வரீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கிளாக் வைஸ்னா இப்படி தானே இப்படிதானே கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 5 எழுதிட்டு அப்படியே கிளாக் வைஸ்ல கீழ கீழ எழுதுங்கன்னு சொல்றேன். இங்க 5க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு 3 அது கீழ எழுதிக்கங்க. 3க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு 1 அது கீழ எழுதியாச்சு. அதே மாதிரி செகண்ட் இமேஜ்ல வந்துட்டு இங்க இருந்து இங்க இல்ல 5 எங்க இருக்கு அங்க இருந்து எழுதணும்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 5ல இருந்து கிளாக் வைஸ்ல 3 அதுக்கப்புறம் 1 அதனால தான் 5 3 1 எழுதிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 5ல இருந்து கிளாக் வைஸ்ல 2 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 4 இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரீங்க இந்த ட்ரிக் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ரூல் நம்பர் 3யோட ஜஸ்ட் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஒரே ஒரு நம்பர் சேமா இருந்து பொசிஷனும் சேமா இருந்துச்சுன்னா 2 லெஃப்ட் ஆப்போசிட்டா இருக்கும், 2 ரைட் ஆப்போசிட்டா இருக்கும், 2 டாப் ஆப்போசிட்டா இருக்கும். ஒருவேளை பொசிஷன் மாறி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பரை டாப்ல எழுதிட்டு அப்படியே கிளாக் வைஸ்ல எழுதி பார்க்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இமேஜ்லயே செகண்ட் இமேஜ்ல செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கு. எந்த நம்பர்னு பாக்குறேன் 5 ரெண்டு சைட்லயுமே எழுதிடுறேன். இங்க ஃபர்ஸ்ட் இமேஜ்ல கிளாக் வைஸ்ல எழுதும் போது 5 எழுதிட்டு 3 எழுதிட்டு 1 எழுதிருக்கேன் கீழே கீழே. அதே மாதிரி செகண்ட் இமேஜ்ல 5 எழுதிட்டு 2 எழுதிட்டு 4 எழுதிருக்கேன். அப்ப என்ன சார்னா இந்த ரெண்டு நம்பர் 3 2 ஆப்போசிட்டா இருக்கும், 1 4 ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 5ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் 6 இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க 2ஓட ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி. இன்னும் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா சம்மே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் சொல்றேன். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? எஸ் ஆன்சர் இஸ் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எஸ் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இனிமே இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரே ஒரு சைடு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கும். ஆனா பொசிஷன் மாறி போச்சு அப்படின்னா அந்த எந்த நம்பர் சேமா இருக்கோ அதை டாப்ல எழுதி அதுல ரெண்டுலயுமே கிளாக் வைஸ் எழுதி பாருங்க. ஜஸ்ட் அந்த ஹரிசாண்டலா இருக்கிற எல்லா நம்பருமே வந்து ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் இது நம்ம லேர்ன் பண்ணோம். ஓப்பன் டேஸ்ல நம்ம லேர்ன் பண்ண ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு பக்கம் வந்து ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடுக்கு வந்து இது ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த சைடுக்கு வந்து இது நியர்பை, அப்ப இதுதான் ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் சைடு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இதோட ஆப்போசிட் வந்துட்டு இங்க இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா when the above is folded இந்த மேல இருக்க அந்த காகிதத்தெல்லாம் மடிச்சோம் அப்படின்னா எந்த கியூப் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுல நிறையவே ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவல் கொஸ்டின் எது ஃபார்ம் ஆகாது அதுதான் நம்மளோட கொஸ்டினா இருக்கணும். சரிங்களா? நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு லேர்ன் பண்ணது படி என்னன்னா சப்போஸ் இப்ப இந்த இந்த இதுக்கு வந்துட்டு இது ஆப்போசிட் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இது வந்துட்டு அட்ஜசன்ட் இருக்காது தானே. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாருங்க. இது ரெண்டுமே வந்துட்டு என்னவா இருக்கு அட்ஜசன்டா இருக்குன்னு சொல்லுவாரு. புரிஞ்சுங்களா? செகண்ட் இமேஜ்ல பாருங்க. செகண்ட் இமேஜ்ல இவங்க என்ன கேட்டிருக்காங்க எதை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னா ஆக்சுவலா இது சரி ஃபுல்லா சால்வ் பண்ணிக்கலாம். இதுல கரெக்ஷன் இருக்கு. எதை உருவாக்க முடியாது அதுதான் நம்ம கொஸ்டினா இருக்கணும்னு சொல்ல வரேன். இது இப்போதைக்கு இதை உருவாக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே அட்ஜசன்ட்ல காமிக்குது. இது பாருங்க. இதோட ஆப்போசிட் இதானே இங்க பாருங்க வரல பாருங்க. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் வந்துட்டு இந்த லைன் தானே அதுவும் வரல பாருங்க. இந்த கிராஸோட ஆப்போசிட் இது வரல. இதோட ஆப்போசிட் தானே இது வரல. அப்ப இந்த செகண்ட் இமேஜ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் இது பாருங்க. தேர்ட் இது இந்த டபுள் லைன் இருக்கு இல்லைங்களா? இதோட ஆப்போசிட் என்ன தானே இங்க இல்ல பாருங்க மறைஞ்சிருக்கு. இதோட ஆப்போசிட் எப்பயுமே மறைஞ்சிருக்குன்னா இங்க காமிக்கல மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் தானே இதுவும் பாருங்க மறைஞ்சிருக்கு. இது இல்ல ஜஸ்ட் இந்த சிங்கிள் லைனோட ஆப்போசிட் தானே கிராஸ் லைன் அதுவும் காணும். அப்ப இதுவும் உருவாக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கங்க. இதோட ஆப்போசிட் வந்து இதுதானே இது இருக்கு இது இல்ல பாருங்க. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் இதுதானே இது இருக்கு இந்த கிராஸ் வந்துட்டு மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் இதுதானே அப்ப இது இருக்கு இது இல்ல பாருங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டா எடுப்போம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த கியூப் ஃபார்ம் ஆகும்னு கேட்டா இது மூணுமே ஃபார்ம் ஆகும். ஆனா ஆக்சுவலா வந்துட்டு இதுதான் ஆன்சருக்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன இந்த எக்ஸாக்ட் இந்த ஆன்சருக்கு ராங்கா இருக்கு.
இதோட கரெக்ட் ஆன்சர், கரெக்டான கொஸ்டின் ஃபார்மேஷன் எப்படி இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு எது கீழே இருக்கிறதுல எந்த கியூப் ஃபார்ம் ஆகாதுன்னு, இந்த கியூப் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா எதோட ஆப்போசிட் வந்துட்டு அட்ஜசன்ட் இங்க வர கிடையாது. ஆனா இதோட பாத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் வந்துட்டு இங்க இந்த ஃபர்ஸ்ட் இதோட ஆப்போசிட் வந்து இங்க தானே இருக்கு, ஆனா இங்க அட்ஜசன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இதோட அப்டேட் பண்ணிக்கங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஏ தான், ஆனா இங்க பின்னு கொடுத்துருக்கேன். இட்ஸ் ராங் ஆன்சர். ஓகேங்களா? இவங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ராங்னு கொடுத்துருக்காங்க, இது பின்னு கொடுத்துருக்காங்க, ஆனா அது வரவே வருது கண்டிப்பா. ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான கொஸ்டின் என்னன்னா, இந்த 4 இமேஜ்ல வந்துட்டு எந்த கியூப் ஃபார்ம் ஆகாது, அதுதான் அதோட கரெக்டான கொஸ்டின். எடிட் பண்ணிக்கங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணதை எதுவுமே நம்ம மாத்த சொன்ன கிடையாது. நீங்க இதோட பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் டேஸ்ல வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்து ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்த்தா 1ஓட ஆப்போசிட் வந்து 3ஆ இருக்கும், 6ஓட ஆப்போசிட் வந்துட்டு 5ஆ இருக்கும், 2ஓட ஆப்போசிட் வந்துட்டு 4ஆ இருக்கும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the following figure represent the order surface of the dice, which of the following pair is not opposite side? எது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த ரெண்டு நம்பர் ரெண்டு ஆப்போசிட்ல இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா 1 and 3 வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கா, அப்ப இது ஆப்ஷன் வராது. எது இருக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 6ஓட ஆப்போசிட் 5ஆ, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. தென் 2ஓட ஆப்போசிட் 4ஆ, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப கன்ஃபார்ம் வந்து இதான் ஆன்சர். அப்போ ஏன்னா 1ஓட ஆப்போசிட் என்னது, நமக்கு வந்துட்டு 1ஓட ஆப்போசிட் 3 தானே, ஆனா இங்க வந்துட்டு 1ஓட ஆப்போசிட் 4ன்னு சொல்லியிருக்காங்க. 1ம் 4ம் ஆப்போசிட்டா இருக்க முடியாது. அவங்க அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னா, அந்த கியூப்ல வந்துட்டு எது ஃபார்ம் ஆகாது, அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். அங்க அந்த பிரிண்டிங் டைப் பண்ணல வந்து மிஸ்டேக் இருக்கு. ஓகே, அப்டேட் பண்ணிக்கேன். இது கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னா மென்ஷன் பண்ண போலாம். ஒரே கான்செப்ட் தான். ஓப்பன் டேஸ்ல வந்துட்டு ஒன்னு விட்டு ஒன்னு பக்கம் வந்துட்டு எதிர் பக்கத்துல அமையும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இதோட ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்துட்டு 3, அப்போ 1 and 3 ஆப்போசிட்டா இருக்கும், 6 and 5 ஆப்போசிட்டா இருக்கும், 2 and 4 ஆப்போசிட்டா இருக்கும். எது ஆப்போசிட் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே, எஸ், 1 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சொல்லித்தரேன். ஆன்சர் எது வருதோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆன் ஃபோல்டிங் தி கிவன் பேப்பர் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கியூப் cannot be formed ன்னு கேட்டிருக்காங்க. எந்த கியூப் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கான்செப்ட் படி என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எது ரெண்டும் அந்த இந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து எது ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கோ கண்டிப்பா அந்த கீழ இருக்க கியூப்ல வந்து அட்ஜசன்டா இருக்காது. இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஏ வந்துட்டு எதோட ஆப்போசிட்னா 6ஓட ஆப்போசிட். கரெக்டா? 7 வந்துட்டு 4ஓட ஆப்போசிட், 3 வந்துட்டு 8ஓட ஆப்போசிட். இந்த ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாவே நம்ம ஒரு ஆப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவனிச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் சான்சஸ் இருக்கு, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இமேஜ் ஏன் கேன்சல் செகண்ட் ஆப்ஷன் ஏன் கேன்சல் பண்றேன்னா, ஜஸ்ட் ஏவும் 6ம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் படி ஆப்போசிட்டா இருக்கணும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா அட்ஜசன்டா இருக்கு. தேர்ட் இமேஜ் அதே கான்செப்ட் வச்சு தான், அதே ஐடியா வச்சு தான் ஏவும் 6 வந்துட்டு இங்க அட்ஜசன்டா இருக்கு. ஆக்சுவலா அது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். ஃபோர்த் இமேஜ் ஏன் கேன்சல் பண்றேன்னா, 3 வந்துட்டு 8க்கு ஆப்போசிட்டா இருக்கு, ஆனா இமேஜ்ல வந்துட்டு 3 வந்துட்டு 8க்கு அட்ஜசன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் 4 ஆப்ஷன்ல வந்துட்டு 2, 3, 4 எலிமினேட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். 7ஓட ஆப்போசிட் 4 இங்க எங்கேயும், ஓ மை குட்னஸ், இதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இதுல எதுவுமே வராது. 1, 2, 3, 4 எதுவுமே ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றேன். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு if you have any doubt you can ask. எங்க பாருங்க, 1, 2, 3, 4 எதுவுமே வராதுன்னு சொல்றேன். இது கரெக்ட் ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, நமக்கு இந்த டாபிக்கோட பாத்தீங்கன்னா பார்ட் 1ல வந்துட்டு அந்த முக்கியமா இருக்கக்கூடிய 4 டிஃபரெண்ட் கான்செப்ட் வந்து டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிருந்தோம். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட 2011ல இருந்து 23 வரைக்கும் ஒரிஜினலா வந்துட்டு
வேரியஸ் எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே இதை தாண்டி வேற எதே மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. ஓகேங்களா? எல்லாமே அக்யூரேட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் இதோட ரெக்கார்டட் வெர்ஷன், இந்த ப்ரீவியஸ் எடுத்த பார்ட் 1 ரெக்கார்டட் வெர்ஷன் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ல அவைலபிளா இருக்கும். நீங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. எவ்வளவு டைம் நீங்க மறுபடியும் அதை ப்ளே பண்ணி பார்த்து ஒரு கான்செப்ட் வந்து ரீடைன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். இங்க எங்கேயுமே நம்ம மனப்பாடம் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து பியூரா நம்ம கான்செப்ட் லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ஒரு வருஷமும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் அதே மாதிரி நீங்களும் ப்ரொசீட் பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.